வேலையை பாரு போ. சார் இல்ல சார், நான் என்ன சொல்ல பாரு, நான் உன்கிட்ட எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கேட்கல. போய் முதல்ல வேலையை முடிங்க போங்க. ஏய் சார் அருண், இல்ல சார். சார் தான் சொல்லிட்டார்ல, நீ போ, போய் வேலையை பாரு, போ 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 அருண். என்ன சார் உங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? இதுதான் லாஸ்ட் வார்னிங் சொல்லிட்டேன். இதே தப்ப திரும்ப பண்ணாருன்னா சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். அருண் அருண், உங்க சிஸ்டர் வந்திருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சிஸ்டரா? ம். வித்யா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அருண், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்பவே பேசணும். இங்க பாரு, நான் ஏற்கனவே ஆபீஸ்ல செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற வெறுப்பேத்திட்டு இருக்காத. வீட்டுக்கு போய் எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், கிளம்பிக்கிறது. டேய், பொறுமையா பேசிக்கலனா நான் அப்பவே வீட்டுக்கு போயிருக்க மாட்டேனா? உன்கிட்ட அவசரமா டிஸ்கஸ் பண்ணந்தா என்னைக்கோ எல்லாமே இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்க. எனக்கு புரியுது வித்யா, ஆல்ரெடி இங்க ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. அதை விட பெரிய நெருக்கடியில நான் இருக்கேன்டா. கத்தாத கத்தாத. ஏன் வாழ்க்கையை விட உன் ஆபீஸ் பிரச்சனை தான் உனக்கு பெருசா போச்சா? என் கல்யாணத்தை பத்தி இமீடியட்டா முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். அதுக்கு தான் உன் ஹெல்ப் கொஞ்சம் தேவை. கொஞ்சம் அமைதியா இரு வித்யா, ப்ளீஸ். உன் அக்காக்காக அரை மணி நேரம் உன்னால ஒதுக்க முடியாதா? நீ தான் கோவிலே வச்சு எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டல, அதுக்கப்புறம் பேச என்ன இருக்கு? இருக்குடா, நீ கேட்டா தானே தெரியும். இன்னும் என்னடா யோசிக்கிற? இங்க பாரு, மத்த நேரமா இருந்தா கூட பரவாயில்ல. இப்பதான் ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஆபீசர் வந்திருக்காரு. அதுவும் இல்லாம நம்ம பர்சனல் விஷயத்துல ஆபீஸ்ல வச்சு பேசணும் வையேன், அவ்வளவுதான். ஒரு அவசரம்னா பேசிதானே ஆகணும். கொஞ்சம் வெளியில வாயேன் ப்ளீஸ். இப்ப நீ வர போறியா இல்லையா? சரி வரேன். வெளியெல்லாம் வேணாம், உள்ள போய் பேசுவோம் வா. சொல்லு வித்யா, என்ன பிரச்சனை? அம்மா ஏன் இப்படி பண்றாங்க அருண்? அம்மாக்கு எல்லாம் தெரிஞ்சும் எதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு வச்சு சம்மந்தம் பேசுறாங்க? இங்க பாரு, ஆக்சுவலா கோயில நீ அம்மாவும் பேசுனதுக்கு அப்புறம் தான் உன்னோட லவ் விஷயத்தை பத்தி எனக்கு தெரியும். கோவில இருந்தால்தான் நான் இதை பத்தி எதுவுமே கேட்கவே இல்லை. நீ அம்மா மேல கோவப்படுறது ரொம்ப ரொம்ப தப்பு வித்யா. இப்ப வரைக்கும் உன் காதலை பத்தி பேசிட்டு இருக்கியே தவிர அம்மா எதிர்பார்த்த எதையுமே நீ செய்யவே மாட்டேங்கிற. அம்மாவோட கம்ப்ளைண்ட் இதுதான். நீ ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொன்ன, அம்மாவும் அதை ஏத்துக்கிட்டாங்க. அதோட எல்லாமே முடிஞ்சிருச்சா? உன் லவ்வரு அவர் ஃபேமிலியோட வந்து நம்ம வீட்டுல பேசணும். நம்ம எல்லாரும் அவங்க வீட்டை போய் பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் எதுவுமே உன் விஷயத்துல நடக்கவே இல்லையே. சரி, ஃபேமிலி பேசுறது கூட அப்புறம்தான். முதல்ல நீ காதலிக்கிற ஆளு நம்ம வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா கிட்ட பேசிருக்கணும்ல. அதுவே இன்னும் நடக்கலங்கிற போது அம்மாக்கு எப்படி உன் லவ் மேல நம்பிக்கை வரும்? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை அவாய்ட் பண்றதானே அவங்க நினைப்பாங்க. அருண், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா அம்மாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. அப்படிதான் இல்ல வித்யா, நான் அம்மா பக்கம் இருக்கிற நியாயத்தை தான் பேசிட்டு இருக்கேன். சரி விடு, நான் உனக்கு இப்ப என்ன செய்யணும் அதை சொல்லு. இல்லடா, அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கா, அதை முடிச்சுட்டு அவர் வரேன்னு சொல்றாரு. நீதான் இத அம்மா கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். வித்யா, இனிமே அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அம்மாக்கு உன் மேல நம்பிக்கை வரணும்னா அவர் வந்து அம்மா கிட்ட பேசணும். டேய், அவருக்கு அவருக்கு என்ன வேணா பிரச்சனை இருக்கட்டும்,